ஒரு சின்ன ரெசிபி vlog பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிட்டு சின்னதாக அதை நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் 1 நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 கத்திரிக்காய் சின்ன கத்திரிக்காய் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்க ஆரம்பித்தோன்னே வந்து மசால் பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு பொடி வந்து 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு வந்து தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் இதை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் புளிக்காத கட்டியான தயிரை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு அந்த தயிரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக விட்டுக்கோங்க. வேக விட்டு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறமா தயிர் ஊற்றுங்க. அதுக்கு முன்னாடி வேண்டாம். நல்லா கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்க தயிரை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து அடுப்பில் வந்து வச்சுருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ வந்து இது வந்து கர்ட் கறி ரெசிபி. இது வந்து நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து தயிர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இது வந்து தயிர் சாப்பிடாதவங்களுக்கு இது மாதிரி வந்து பண்ணி கொடுத்தா ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஏன்னா வந்து வெஜிடபிளும் ஆட் பண்ணியிருக்கோம், தயிரும் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு வந்து வச்சு சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட் வந்து சூப்பராக போச்சு. டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரிமைனிங் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பூரிக்கும் வச்சு சாப்பிட்டோம். ஸோ வந்து அதுக்கப்புறம் வச்சுக்க யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கர்டில் அதனால் வந்து ஒரு மாதிரி இதாயிரும். அதனால் வந்து கொஞ்சம் தான் சூட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் வந்து பாவக்காய் பொரியல் வந்து பண்ணேன். நான் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். பாவக்காய் பொரியல் அப்போ வந்து பண்ணுறதுக்கு வந்து எப்பயுமே வந்து பொரியல் வந்து செய்கிறப்போ வந்து மூடி வச்சு வேக வைங்க. தண்ணி வந்து கொஞ்சமாக தொளித்து இது பண்ணி பாருங்கள், வேக விடுங்க. சூப்பராக இருக்கும், நல்லா வெந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். பொரியல் வந்து நம்மளை வந்து குழம்புக்கு வந்து காம்பினேஷன் ஏற்ற மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிங்கனாவே வந்து அன்றைக்கி டின்னர் வந்து நல்லா, அன்றைக்கி லன்ச் வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்டியூட்டு அந்த காய்கறிக்கு ஏற்ற மாதிரி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வந்து யூனோ விளாண்டோம். எத்தனை பேர்த்துக்கு யூனோ விளாட தெரியும்னு சொல்லுங்கள். எனக்கும் வந்து யூனோ விளாடவே தெரியாது. என் சன்னு தான் வந்து கற்றுக் கொடுத்தது. ஸோ அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ நாங்கள் ஜாலியாக வந்து விளாண்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ சூப்பராக போச்சு டே. இன்னொரு வீடியோட பார்க்கலாம். பாய்.